Hello friends, welcome back to Business Minded Wolf and today's video. So நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் கோயிங் டு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி என் வீடியோவை பார்க்காம இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ வீடியோவோட உங்களுக்கு அந்த நம்ம சேனலோட அக்யூரேசி உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உடையும் அப்படின்னு சொல்லி இந்த பேரிஷ் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நான் கை வைக்கிற இடத்துல பாருங்கள். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 14,300 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அதான் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து பிரேக் பண்ணல அப்படின்னா ஸோ இது வந்து புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் இந்த கேண்டில். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் பாருங்கள், கீழே வந்து அந்த விக்குன்னு சொல்லுவாங்க. அதை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி இருந்து மேலே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அது கீழே அந்த கோடு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா விக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக அந்த பிளாக் லைன் இந்த இடத்துல டச் பண்ண உடனே ரிட்டன் பேக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரிட்டன் பேக் போகுது அப்படின்னா பையிங் ப்ரெஷர், அது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பையிங் ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குளோபல் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பெல்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அண்டு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரெஷரில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்டு சர்ஜ் ஆஃப் கோவிட் கேசஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இன்ஃப்ளேஷன்ற ஒரு டாபிக். ஸோ இன்ஃப்ளேஷனை பற்றி நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப டேஞ்சராக போயிட்டுருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷனை பற்றி நான் ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அது வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னோடய கணிப்பு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். இது பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண பாருங்கள். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று அதே மாதிரி சொன்ன மாதிரி பியரிஷ் தான். ஸோ பேங்க் நிஃப்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கும் பியரிஷ் செட்டபிள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி இந்த சென்டிமெண்ட் வந்து இப்போது இதாகிருச்சு. மேபி நாளைக்கு நெகட்டிவ் வந்துட்டு நிஃப்டி ஒரு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 இருக்கிறதுனால அது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து சான்ஸ் இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அடிக்குது அப்படின்னா உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி வந்து இப்போ இதே மாதிரி ஒரு வீக் ஜோனில் இருக்குது அப்படின்னா அப் டு வந்து 30,700 கிட்ட போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து நாளைக்கு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1260 crore வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 கம்பெனிஸ் புல்லிஷாகவும் 34 கம்பெனிஸ் வந்து டிக்ளைனாகவும் இருந்தது. அண்டு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் ஆஃப் இண்டிகோ பெயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 24.9 crore. ஸோ கிட்டத்தட்ட 25 crore காட்டியிருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 crore கிட்ட 7 crore கிட்ட வந்து அடிஷ்னலாக காட்டியிருக்காங்க. போன வருஷம் 18.8 crore. அண்ட் வந்து க்ரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 56.5 crore. அண்டு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 7.6 crore காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 times வந்து ப்ராஃபிட் அதிகமாக கட்டியிருக்காங்க. வெரி குட் பாசிட்டிவ் சைன் ஃபார் க்ரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அண்ட் வந்து வெல்ஸ்பூன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 130 crore. ஸோ இந்த வருஷமும் லாஸ்ட் இயர் வந்து 86 crore. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா குட் ரிசல்ட் தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 20 crore விசஸ் போன வருஷம் லாஸ் கட்டியிருந்தாங்க. 100 crores வந்து லாஸ் கட்டியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20 crore ப்ராஃபிட் கட்டிக்கிறாங்க. பாசிட்டிவ் சைன் ஃபார் டெக்ஸ்மோ. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா விம்டாட் லேப்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 7.7 crore வந்து பார்த்திங்கன்னா லாஸ் கட்டியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 0.06 crore வந்து லாஸ் கட்டியிருந்தாங்க. ஸோ நெகட்டிவ் நியூஸ் ஃபார் விம்டா லேப்ஸ். ஸோ ஐ டெலிவரி பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏன் அது ஐ டெலிவரி குவான்டிட்டியில் இருக்குது, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 ரிசல்ட் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம், வண்டர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஐ டெலிவரி பர்சன்டேஜில் இருக்குது. அண்ட் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்
ப்ரிசம் ஜான்சன் அண்ட் வந்து கல்பத்ரு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் அவந்தி ஃபீட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிலா ஹெல்த் கேர், பேங்க் ஆஃப் பரோடா, சோழமண்டலம் அண்ட் கிரானியூல்ஸ் இந்தியா, இன்ஃபோ ஏஜ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.